அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினக்ஸ் கிளாஸ் அகாடமிலேருந்து கீர்த்தனா பேசுகிறேன். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 9th சயின்ஸ் பயாலஜியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான 1 மார்க்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம் எல்லா எக்ஸாமுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரைக்கும் நம்ம சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தொடர்ச்சியாக போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இதுவரைக்கும் நம்ம ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ்லாம் பார்த்தோம். இன்னும் யார் அதை வந்து செக் பண்ணலையோ போயிட்டு நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. பயாலஜியில் இருக்கக்கூடிய பார்ட் 1 வீடியோ இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், கார் டேட்டா என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முடுகு நான் உள்ளவை தான் வந்து கார் டேட்டா. ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். உயிரினங்களுக்கு இரு பெயரிடும் முறையை வந்து யார் அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு கேட்குறாங்க. இதை வந்து யார் அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா, இப்போ வந்து ஏதோ ஒரு உயிரினங்கள் இருக்குன்னா, இப்போது மனிதனாட்டும் ஒரு உயிரினம் தானே, அதுக்கு வந்து ஹோமோசாப்பியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த மாதிரி முறை யார் வந்து ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தியவர் அப்படின்னா கார்ல் லினஸ் அப்படின்றது தான். அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு அறிமுகம் செய்கிறாரு. அப்போ அடுத்த கேள்வியை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி என்னென்னா, குரூப் 4 எக்ஸாம் எல்லா எக்ஸாமுக்கும் இது ஒரு ஸ்டாண்டர்டான கேள்வி. அறிவியல் பெயர் கேட்கணுன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மனிதனோட அறிவியல் பெயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின் பேப்பரில் நம்ம பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறமா ஒரு சில உயிரினங்களுக்கு கேட்பாங்க. அதில் வந்து இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அப்போது ஹியூமனோட அறிவியல் பெயர் அப்படின்னா ஹோமோசாப்பியன் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஹோமோசாப்பியன். அடுத்த கேள்வி, ஆளுமை, அறிவாற்றல், தனித்தன்மை, அதுக்கப்புறமா நம்ம மனிதனுடன் தொடர்பு கொண்ட ஒரே முடுகு நான் அற்ற உயிரி. இதை வந்து நம்ம நோட் பண்ணோம். ஒரே முடுகு நான் அற்ற உயிரி எது அப்படின்னா நத்தை, நட்சத்திர மீன், ஆக்டோபஸ், கடல் குப்பி. இதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னா ஆக்டோபஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய இரு உயிரி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தவளை, மீன், சால்மன், திமிங்கலம். என்னன்னா சால்மன் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். தமிழ்நாட்டோட மாநில பறவை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம உடனே வந்து புறா அப்படின்னு போடுவோம். இல்லை, ஆப்ஷன் ஏழு அதான் தப்பாக வச்சுருக்குறாங்க பாருங்கள், புறா. ஆனால் அதுலேயே எந்த வகை மரகத புறா தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். நம்ம உடனே ஆப்ஷன் ஏவை பார்த்து ஓகே புறான்னு பார்த்துட்டு ஷேட் பண்ணிடுவோம். பட் என்ன, ஆப்ஷன் டியில் மரகத புறா அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்குறாங்க. எப்போவுமே நம்ம என்ன பண்ணோம், 4 ஆப்ஷனும் ஒரு டைம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஓகே எது கரெக்டாக நம்ம அப்புறமா ஷேட் பண்ணோம். அப்போ மரகத புறா தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். மாநில பறவை. உலகிலேயே முடுகு எலும்புடைய விலங்குல வந்து எது ரொம்ப பெருசு அப்படின்னு கேட்குறாங்க. சுறா, யானை, நீலத்திமிங்கலமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா நீலத்திமிங்கலம், ப்ளூ வேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுதான் வந்து உலகத்திலே இருக்கக்கூடிய முதுகு எலும்பு இருக்கக்கூடிய உயிரினங்களில் மிகப்பெரிய விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீசோகிரியா காணப்படுவது எது அப்படின்னா குழி உடலிகளில் காணப்படுகிறது. பின்வரும் ஜோடியில் எது வந்து குளிர் இரத்த பிராணி அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. மீன்கள் மற்றும் இருவாழ்விகள் மற்றும் பறவைகள் மற்றும் பாலூட்டிகள், ஊர்வன மற்றும் பாலூட்டிகளான்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, பறவைகள் மற்றும் பாலூட்டிகள் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்கள். மண்டையோடு அற்றன்னு கொடுத்துருக்குறாங்க. உயிரிகள் எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா ஏக்ரோரீனியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்த கேள்வி, குளிர் இரத்த பிராணி எவை அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியும் மீன், தவளை, பல்லி எல்லா ஆப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறாங்க. அது 3 வந்து வரும். அது இல்லாமல் 4வது எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாலே போதும். மாடா, இல்லைனா மீனா, பாம்பு, காகம். அப்போது எது வந்து குளிர் இரத்த பிராணி அப்படின்னா பாம்பு. அப்போது ஆப்ஷன் சி, மீன், தவளை, பல்லி, பாம்பு தான் வந்து கரெக்டான ஆன்சர். காச்சுரைகள் மற்றும் எலும்புகள் வந்து எதில் இருக்குது அப்படின்னா பறவைகள்லாம் தான் இருக்குது. அதனால்தான் பறவைகள் வந்து இது 2தோட உதவினால் தான் வந்து அதால் பறக்க முடியுது. இல்லைன்னா அதால் பறக்க முடியாது. அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பறவை. நாடா புழுவில் வந்து கழிவு நீக்கக்கூடிய உறுப்பு எது அப்படின்னு கேட்குறாங்க. சுடர் செல்கள் தான் வந்து கழிவு நீக்க உறுப்பாக வந்து செயல்படுகிறது. ஆப்ஷன் ஏ. குழல் போன்ற உணவு குழாயை கொண்டது எது அப்படின்னா அகாரஸ் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர்.
உருளைக்கிழங்குல வந்து பேரன் கைமாவோட வெற்றிடம் முழுவதும் எது வந்து நிரம்பி உள்ளது அப்படின்னா காற்று, நீரா, ஸ்டார்ச்சா? அப்போது உருளைக்கிழங்குல எது வந்து பேரன் கைமா வெற்றிடம் முழுக்க நிரம்பி இருக்குதான்? ஸ்டார்ச்சுன்னு தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, நீர், கனிம, ஊட்டச்சத்துக்கள். இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி. தாவரங்கள் சம்மந்தமாக கேள்வி கேட்டாங்கன்னா இதுவும் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான கேள்வி. நீர், கனிம, ஊட்டச்சத்துக்களை வந்து வேரில் இருக்குது பார்த்திங்களா, வேர் பகுதியிலேருந்து இலை பகுதிக்கு வந்து எது வந்து எடுத்துன்னு போடு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எது வந்து எதோட ஹெல்ப் மூலமாக வேரில் இருக்கக்கூடிய நீர், கனிமம்லாம் போடு அப்படின்னா சைலம், அது மூலமாக தான் வந்து நீர், ஊட்டச்சத்துக்கள் வந்து மற்ற பகுதிக்கு போகுது, மரத்தோட மற்ற பகுதிக்கு. தோல் செல்கள் வந்து புதுப்பிக்க ஆகும் காலம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 10 வாரம் எடுக்குமா, 2 வாரமா, 5 நாட்களா? அப்போனா தோல் செல்கள் வந்து எவ்வளோ நாட்களில் புதுப்பிக்கும் அப்படின்னா 2 வாரங்கள் தான் அதுக்கு தேவை. ஆனால் கல்லீரல் செல்கள் வந்து, அடுத்த கேள்வி பாருங்கள், கல்லீரல் செல்கள் அது வந்து புதுப்பிக்க ஆகும் காலம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வருஷம், 300 முதல் 500 நாட்கள் ஆகும். அப்போது தோல் செல்கள் ஈஸியாக நம்ம புதுப்பிக்கலாம். அது வந்து ஈஸியாக புதுப்பிக்கும் நம்ம உடலில், 2 வாரம் மட்டும்தான் ஆகும். ஆனால் கல்லீரல் செல்கள் எவ்வளோ நாள் ஆகும்? 300 முதல் 500 நாட்கள் ஆகும். இரத்த சிவப்பு செல்கள், ஆர்பிசி, ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அது வந்து ஒரு சில நாட்கள் கழித்து வந்து அது இறந்துடும். அதுக்கப்புறமா அது மீண்டும் வந்து புதுப்பிக்கும். அப்படி புதுப்பிக்க ஆகக்கூடிய காலம் எவ்வளோ அப்படின்னா 120 நாட்கள். மியாசிஸ் என்பது என்ன அப்படின்னா குன்றல் பகுப்பு. உடல் செல்களில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. மைட்டாசிஸ், ஆப்ஷன் பி தான் வந்து உடல் செல்லில் வந்து நடக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, 22வது கேள்வி பாருங்கள். உயிருள்ள மெல்லிய சுவர் உடைய பல கோண வடிவ செல்கள் கொண்ட டிஷ்யூ எது அப்படின்னு கேட்குறாங்க. பேரன் கிளைமா, அப்புறமா கோலன் கிளைமா, ஸ்க்ளீலன் கிளைமா அப்படின்றாங்க. அப்போ இதில் எதுவுமே இல்லை. அப்போ இவற்றில் எதுவுமே இல்லை அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நார்கள் கொண்டது எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எதில் வந்து நார்கள் இருக்கும் அப்படின்னா ஸ்க்ளீலன் கிளைமாவில் தான் வந்து நார்கள் இருக்கும். எது வந்து ஒரு கூட்டு திசுவாகும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஒரு இலைக்கு வந்து நீர் சத்து எடுத்துன்னு போடுனது சைலம், அதுதான் வந்து ஒரு கூட்டு திசு. அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா சைலம் தான். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏரன் கிளைமா எதில் வந்து காணப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. தொற்று தாவரம், நீர்வாழ் தாவரமா, சதுப்பு நில தாவரமா, வறண்ட தாவரமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இது எது வந்து எதில் வந்து இருக்கும் அப்படின்னா நீர்வாழ் தாவரங்களில், தண்ணியில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி தாவரங்களில் தான் வந்து இது இருக்கும். ஏரன் கிளைமா. மிருதுவான தசை எதில் காணப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது எல்லாத்துலேயுமே எப்படி இருக்குமா? மிருதுவான தசை இருக்கும். அப்போ இவை அனைத்தும் தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஏறும் கொடிகள் தங்களுக்கு பொருத்தமான ஆர்டர்வை கண்டறிய உதவக்கூடிய ஏக்கம் இல்லைன்னா அசைவு எது அப்படின்னா ஒளி சார்பு அசைவா, புவி சார்பு அசைவா, தொடு சார்பு அசைவா, வேடி சார்பு அசைவா? அப்போது தொடு சார்பு அசைவு தான் வந்து ஏறும் கொடிகள் வந்து தங்களுக்கு பொருத்தமான ஆர்டர்வை கண்டறியக்கூடிய இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது தொடு சார்பு அசைவு தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஒளி செயற்கையின் போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஒளி செயற்கையின் போது என்ன நடக்குது அப்படின்னா CO2 வந்து உள்ளே இழுக்கப்பட்டு O2 வந்து வெளியேற்றப்படுகிறது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். CO2 என்ன பண்ணும்? உள்ளே இழுத்துக்கும், வெளியே என்ன அனுப்பும் அப்படின்னா O2 வந்து ஒளி செயற்கையின் போது வந்து வெளியே அனுப்புகிறது. நீர் தூண்டுதலுக்கு ஏற்ப தாவர வேர் வளைவது என்ன காரணம் அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னா ஆப்ஷன் சி, நீர் சார்பிசைவு தான் அதுக்கான முக்கியமான காரணம். தாவரங்களுக்கு எத்தனை வகையான நீராவி போக்கு நடைபெறுகிறது? 1, 2, 3, 4னா அப்போ எத்தனை வகைனா 3 வகையான நீராவி போக்கு வந்து நடக்கிறது.
கீழ்கண்டவற்றுள் எது உமிழ்நீர் சுரப்பி அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. எது வந்து சுரப்பி அல்ல அப்படின்னா லாக்ரிமால் அப்படின்றது தான், லாக்ரிமால் அப்படின்றது தான் வந்து உமிழ்நீர் சுரப்பி அல்ல. மனிதனோட இறப்பையில் பெரும்பாலும் செரிப்பவை டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. எது வந்து இதுவாக இருக்கும் அப்படின்னா புரதங்கள் தான் வந்து ஈஸியாக வந்து அது சீக்கிரமாக செரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆப்ஷன்ஸ் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். மூச்சுக்குழாயின் துகள்குள் உணவானது நுழைவதை என்ன தடுக்கும் அப்படின்னா குரல் வலை மூடி அதான் வந்து தடுக்கும். அப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, மூச்சுக்குழாயில் நம்ம சாப்பிடும்போது உணவு வந்து என்ன ஆகாது, நம்மளோட ஃபுட் பைப்போ வின் பைப்பு, அதாவது மூச்சுக்குழாயும் உணவு குழாயும் ஒன்று எப்படி இருக்கும், கிட்ட இருக்கும். அப்போ அது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து குரல் வலை மூடி தான் இருக்கும். அது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுது, தடுக்குது. அப்போ தான் நம்ம மூச்சு வந்து ஈஸியாக விட முடியும். அதே மாதிரி மூச்சு குழாயில் வந்து உணவும் வந்து நுழையாது அதில். அதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து குரல் வலை மூடி. பித்த நீர் டேஷ் செரிக்க உதவுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன செரிக்க உதவுகிறது அப்படின்னா கொழுப்பு, ஃபேட்டை செரிக்கிறதுக்கு தான் வந்து ரொம்ப உதவும். அப்போது ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். சிறுநீரகத்தின் அடிப்படை செயல் அலகு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். என்ன அப்படின்னா அடிப்படை அலகு சிறுநீரகம் அப்படின்னாலே நெஃப்ரான். ஓகேங்களா, அதோட அடிப்படை அலகுனாலே நெஃப்ரான் தான் வரும். அடுத்து கீழ்கண்டவற்றுள் எது வேர்வையின் உட்கூறு அல்ல, உட்கூறு எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. யூரியா, புரதம், நீர், உப்பு. எது வந்து உட்கூறு இல்லை அப்படின்னா புரதம் தான் அதோட உட்கூறு இல்லை. மற்றது எல்லாம் யூரியா, நீர், உப்பு எல்லாமே அதோட உட்கூறு தான். முதல் சிறுநீரக மாற்று சிகிச்சை யார் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா ஜோசப் முரே அப்படின்றவர் தான் வந்து செஞ்சுருக்கிறாரு. ஆப்ஷன் ஏ. சிறுநீரகத்தின் வெளிப்பகுதி, ஓகேங்களா, வெளிப்பகுதி வந்து என்ன அப்படின்னா கார்டெக்ஸ். ஆப்ஷன் ஏ கார்டெக்ஸ் தான் அதோட வெளிப்பகுதி. மனிதனோட உடலில் இருக்கக்கூடிய சராசரி வெப்பநிலை செல்சியஸில் சொல்லணும். எவ்வளோ செல்சியஸ் அப்படின்னா 37 செல்சியஸ் தான் வந்து சராசரி. 37 டிகிரி செல்சியஸ் தான் சராசரி. இது நம்ம செல்சியஸில் சொல்கிறோம். இறப்பை சுருக்கும் சுரப்பி எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் எப்படின்னா பெப்சின் அப்படின்றது தான் வந்து கரெக்டான ஆன்சர். குடல் சுரப்பிகள் சுரக்கும் சுரப்பி எது அப்படின்னா 2 இதுக்கு சொல்லலாம் நம்ம. ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் பியும் என்ன சொல்லலாம்னா லாக்டோஸ் மற்றும் மால்டோஸ். சிறு குடலோட நீளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அது வந்து 5 மீட்டர் வரைக்கும் நீளம் இருக்கும். இதுவே வந்து பெருக்குடலோட நீளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1.5 மீட்டர். அப்போது சிறுகுடல் அப்படின்னா 5 மீட்டர் இருக்கும், பெருங்குடல் அப்படின்னா 1.5 மீட்டர் வரைக்கும் நீளமாக இருக்கும். அது உடலில் காணப்படக்கூடிய மிகப்பெரிய சுரப்பி எது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா என்னது மிகப்பெரிய செரிமான சுரப்பி அப்படின்னா கல்லீரல் தான் மிகப்பெரிய செரிமான சுரப்பி. இறப்பை சார் உடல் செயலின் தந்தை யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா வில்லியம் தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். உமிழ்நீர் சுரப்பியில் பாக்டீரியாவை எதிர்க்கும் டேஷ் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. லைசோசோமில் அதில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ உமிழ்நீர் வந்து சுரக்கப்படுகிறது அப்படின்னா 1.5 உமிழ்நீர் வந்து உடலில் வந்து சுரக்கப்படுகிறது. முன்கடவாய்ப்பல்கள் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. முன்கடவாய்ப்பல்கள் எவ்வளோ இருக்குது? 8 இருக்குது. இதுவே வந்து அடுத்த கேள்வி கோரை பல் எவ்வளோ இருக்குது? 4 பல் இருக்குது. ஆப்ஷன் பி. கடைசி கேள்வி சிட்ரஸ் பழங்களை உணவில் சேர்ப்பதால் ஸ்கர்வி நோய் விட்டமின் சி விட்டமின் குறைபாட்டினால அந்த நோயை வருது. அதை எது மூலமாக குணப்படுத்தலாம் அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் லிண்ட் அப்படின்றது தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா சயின்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான 1 மார்க்ஸ் வந்து பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.